Praise the Lord. கர்த்தருடைய கிருபையால் நாம் அனைவரும் பாதுகாக்கப்படுகிறோமா? Are we covered with the grace of God? எபேசியர் 2 8-9 வசனத்துல கர்த்தருடைய கிருபையால் நாம் அனைவரும் ரட்சிக்கப்படுகிறோம், காக்கப்படுகிறோம். இது கர்த்தருடைய ஈவு மாத்திரம்தான், நம்மளுடைய தாளந்தோ நம்மளுடைய தகுதியோ எதுவுமே கிடையாது. அதே போல ரோமர் 5 வசனத்துல பாவம் பெருகினாலும் கர்த்தருடைய கிருபை அதை விட அதிகமாக பெருகிடுச்சு என்று நம்ம பார்க்கிறோம். பாருங்க, கர்த்தருடைய கிருபைக்கு எவ்வளவு பெரிய வல்லமை இருக்குன்னு சொல்லிட்டு. நாம் வாழும் இந்த காலத்துல நம்ம எந்த செயல் செய்யறோமோ அதன் மூலியமா தான் நம்ம யார் என்று தீர்மானிக்கப்படுகிறது, நிர்ணயிக்கப்படுகிறோம். ஒரு ஒர்க் லைஃப்ல நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்றதை பொறுத்து தான் நம்ம ஒரு பெஸ்ட் எம்ப்ளாய் என்ற ஒரு டைட்டில் நம்ம கொடுப்போம். ஆனா தேவனோட ராஜ்யம் நம்மளே அப்படி தீர்மானிக்கவில்லை. நம்ம கிருபையை சம்பாதிக்க முடியாது. நம்ம ஒரு செயல் செய்வது மூலியமா தான் நம்மளுக்கு கிருபை கிடைக்காது. கிருபை கர்த்தர் நம்மளுக்கு இலவசமாக கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம். முதலாவது, நாம் அனைவரும் தேவனுடைய அன்பை நம்ம புரிந்து கொள்ளணும். We all have to understand the grace of God. கெட்டுக்குமாரன் கதையில லூக்கா 15 வசனத்துல தன் தகப்பனுடைய சொத்தையும் ஆஸ்தியும் அழித்து வெறுமையாக காணப்படும் பொழுது அந்த மகன் தன் தகப்பனை நோக்கி வராரு. இந்த தகப்பன் தன்னுடைய மகனை தூரத்துல இருந்து பார்க்கும் பொழுதே மனதுருகி அவர் என்ன பண்றாரு, கழுத்தை கட்டி பிடித்து முத்தம் கொள்றாரு. அந்த கெட்டகுமாரன் சாரி கேட்கறதுக்கு முன்னாடியே இவர் மனதுருகிறார் என்று நம்ம வேத வசனத்துல நம்ம பார்க்கிறோம். கிருபை என்பது நீதிமான்களை காட்டிலும் கைவிடப்பட்டவர்களுக்கும் உடைந்து போனவர்களுக்கும் கிடைத்த ஒரு கிஃப்ட். இரண்டாவது, தேவனுடைய கிருபையை நம்ம எப்படி பெற்றுக்கொள்வது? யாக்கோபு 4 வசனத்துல தேவன் அதிகமான கிருபையை அளிக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், ஆனால் தாழ்மையா உள்ளவர்களுக்கோ அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். நம்ம ஏதாவது பாவம் செய்யும் பொழுது, தேவனுக்கு விரோதமாக ஏதாவது பாவம் செய்யும் பொழுது தேவன் நம்மளை வெறுக்கிற தேவன் கிடையாது. ஆனா நாம் அவரிடத்தில் மனம் திரும்பி அவரிடத்துல நம்ம பாவ மன்னிப்பை கேட்கும் பொழுது அவர் நம்மளை கிருபையாக மன்னிக்கிற தேவனா இருக்கிறார். மழை பெய்யும் பொழுது நம்ம கொடை யூஸ் பண்றோம். கொடை யூஸ் பண்றதுனால மழை நிக்க போறது கிடையாது. ஆனா அந்த மழையிலிருந்து இந்த கொடை நம்மளை பாதுகாக்குது. அதே போலதான் தேவனுடைய கிருபை நம்ம கிட்ட இருக்கும்பொழுது நாச மோசங்கள் பாவத்திலிருந்து தேவனுடைய கிருபை நம்மளை பாதுகாக்கிறது. நாம் கர்த்தருடைய கிருபையில சூழ்ந்து இருக்கும் பொழுது நாம் பாதுகாக்கப்படுவது மட்டுமில்லாமல் நம் கிறிஸ்துவின் அன்பை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களும் கர்த்தருடைய கிருபையால் பாதுகாக்கப்படுகிறார்கள். நாம் கர்த்தருடைய கிருபையில அன்புல நிலைத்திருக்கும் பொழுது நாம் மன்னிக்கப்பட்டது போல நாம் பிறரையும் மன்னிக்க வேண்டும். God bless.